நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும். தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி. உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 136ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஞானபீட விருதாளர் கவிப்பேரரசு வைரமுத்து, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் புரட்சி கவிஞரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மே 1 தேதி மேதினி எங்கும் கொண்டாடும் தொழிலாளர் தம் உரிமையாம் 8 மணி நேர வேலை மட்டுமே என்ற மனிதாபிமான கோரிக்கை வெற்றி பெற்ற திருநாள். பல்வகையிலும் தொழிலாளர்களின் மக்களின் உரிமைகள் பறிப்பு பன்னாட்டு முதலாளிகளாலும் பிறவி முதலாளிகளாலும் சுரண்டப்படுவதை எதிர்த்து விழிப்போடு இருந்து அவர்களது வாழ்வில் விடியலை கொண்டு வந்த நாள். திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் தொடக்கத்திலேயே மே தினத்தை கொண்டாடியதை எவரே மறுப்பர். தொழிலாளியை பங்காளியாக பார்க்கும் இலக்கு நம்முடையது என்பது முக்கியம். அனைவருக்கும் மேனாள் வாழ்த்துக்கள் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வாழ்த்து செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. ஒன்றிய பிஜேபி அமைச்சரின் மூடத்தனமான பேச்சு கருத்து என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. 5 மாநில தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரப்போவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒன்றிய அரசை சாடியுள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு மராத்தி கட்டாயம், சோதனையில் ஈடுபட குழு அமைப்பு. மேற்கு வங்க தேர்தலில் 93% வாக்குப்பதிவு. வன்முறை முறைகேடு புகார்களுக்கு இடையே முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல்.